What is this? Wow! What a beautiful lady. What a enjoy. இந்த பைங்கிலிய இன்னைக்கு பரவசப்படுத்த போறேன் சார். மார்க்கெட்டுக்கே வராத புத்தம் புது ஆந்திரா மிளகா ஆசையா கடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாசத்துக்கு உங்க நாக்கு வேற எதையுமே தேடாது சார். காம சாந்தி பண்றவங்க சார். இதுல காம்ப்ரமைஸ்க்கு இடமே கிடையாது. என்ன தனி ஒருவன் மாதிரி உட்காந்துருக்காரு. பொண்ணை கூட்டிட்டு வந்து பழைக்காம பொண்ணு ஃபோட்டோ வச்சு பழைக்கிறவங்க டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வட்டாங்கா? எஸ். ஷோ தேம். Hey you, come in. என்ன பார்த்தீங்களா? எல்லாம் கள்ள நோட்டு. இது ஒரு மாற்று பொருளாதாரம். ஒரே ஒரு மாற்றம், ஓவர் நைட்ல முன்னேற்றம். 1க்கு 5, 10க்கு 50. 10 லட்சம் கொடுத்தா 50 லட்சம், 20 லட்சம் கொடுத்தா 1 கோடி. நம்ம நாட்டில் அடிக்கிற இந்திய நோட்டுக்கும் வெளிநாட்டு மிஷினில் அடிக்கிற ஏன் நோட்டுக்கும் மைக்ரோ மில்லி அளவு கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அதில் கையெழுத்து போட்டிருக்காரு, அதை கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்சல்யூட்லி. அடிக்கிறது கள்ள நோட்டு, இதுல கருட புராண பிரசங்க வேற. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உள்ளே இருந்து ஒரு கட்டை எடுத்துகிட்டு போங்க, மொட்டாங்கில் கூட வச்சுக்கோங்க, செலவு பண்ணுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா மொட்டாங்கில் மாட்டுட்டோம். ஐடியா அல்லது ட்ரை பண்ணலாமா? மேலே நல்ல நோட்டு வச்சுருந்தானா ஏங்கப்பா அதில் கவுண்டிங் பண்ணுறான். இதுல 100 இருக்கு பக்கா. லாட்ரா மண்டனி. கம் ஆன். என்ன சார் வேணும்? இதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ப்ரோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு 2 ப்ரோ. அதான் ப்ரோ 2 என்னது? அதான் சொன்னலப்பா, எனக்கு 2 ப்ரோ போதும்பா. ரமேஷ். சுரேஷ், நாங்கள் 2 ப்ரோ தான். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க ப்ரோ. 2 புரோட்டா போதும்பா. பரோட்டாவா? ஏன் அதை பரோட்டான்னு ஃபுல்லாக வாயில சொல்ல மாட்டியா? அட என்ன பண்ணீங்க, கூட பிறந்தவங்க பிறக்காதவங்க எல்லாத்தையும் ப்ரோன்றீங்க. நான் சாப்பிட்ற பொருளை ப்ரோன்னு சொல்லக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. திஸ் இஸ் மை கான்செப்ட் பா. ப்ரோன்ற வார்த்தையே அசிங்கப்படுத்திட்டான் ப்ரோ. ஏய் ஆர்ஆர், சைடு இல்லாம 2 பரோட்டா இவனுக்கு சீக்கிரமா எடுத்து வந்து கொடுங்கடா. தம்பி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பிள்ளை எடுத்துட்டு வா. தம்பி சிப்ஸ் நீயே எடுத்துக்காத, நாங்கள் கொடுப்போம். ஓகே சார். சந்தன மாதிரியை பார்த்துருக்கேன், முத்து மாதிரியை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரிஜினல் நோட்டை அச்சு அசராம அடித்த ஒரே நல்ல மாதிரி இந்த மொட்டை மாதிரி தான். செதுக்குன சில மாதிரி நிற்கிறான் பாரு. அடா காண்டா மிருகங்களா, நாங்கள் என்னைக்குடா கலர் நோட் அடித்தோம், நீங்கள் மாற்றினது எல்லாமே நல்ல நோட் தாண்டா. யோ யோ மண்டை, நான் என் மைண்ட் வயசில் பேசிக்கிறேன். 5 ஸ்டார் பிரதர்ஸ், சின்ன அமௌண்டோட வாங்க, பெரிய அமௌண்டோட போங்க. பூட்டா லாட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ பூட்டாத லாட்டியை பார்க்க போறீங்க. கண்ணுங்களா, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வித் பாஸ்போர்ட் சைஸ் போட்டா மஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட்? குடே விட்டா கையிலே பிடிச்சிட்டு இருப்பேன். சொருங்க. யோ நான் கொடுத்த மாதிரி கொடுத்து பிடிங்கண்ணா. நோட்டை மாத்துறதா உங்க வேலை, மாத்துறதுக்கு அப்புறம் அது எங்க வேலை. பாய்ஸ். ஏழைக்கும் பணக்காரனுக்கு என்ன வித்தியாசம் சுரேஷ்? ரொம்ப சிம்பிள் ரமேஷ். ரோட்ல நாய் மாதிரி தெரிஞ்சா அவன் ஏழை, நாயோட தெரிஞ்சா அவன் பணக்காரன். அப்ப கூடிய சீக்கிரத்தை நம்ம நாயோட சுத்துவோம். கண்டிப்பா, ஏன்னா நமக்கு கிடைச்ச டீல் அப்படி. நம்மள்ட்ட 5 லட்சம் இருக்கு, சிவாட்ட 5 லட்சம் கேட்போம். என்ன ரமேஷ், வந்தா 10 கொடுத்து 50 மாத்துவோம். 50% நமக்கு, 50% அவனுக்கு. குட் பிளான். அவன் குழந்தைய காப்பாத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து போட்டுமே. டீலிங்லாம் ஓகே. இதுக்கு இந்த டிரைவர் சிவா ஒத்து வரணுமே. இது கள்ள நோட்டு தான் தெரிஞ்சதுன்னா நீதி போதனை ட்ரைனிங் எடுப்பான் நமக்கு. அவனை எப்படி டீல் பண்றது எனக்கு தெரியும் ரமேஷ். ரமேஷ் சொல்லுங்க சுரேஷ். போன் ஆஃப்ல இருக்கு ரமேஷ். ஆன் பண்ணி பேசுங்க சுரேஷ். ஏன் போன் இல்ல ரமேஷ், அவன் போன் ஆஃப்ல இருக்கு. அப்போ அவனை ஆன் பண்ண சொல்லுங்க. அதான் ஆஃப்ல இருக்கு.
அப்ப அவனுக்கு கால் பண்ணி ஆன் பண்ண சொல்லுங்க சுரேஷ். முட்டாள்தனமா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை கொல்லாதீங்க ரமேஷ். பதிலே கேள்வியா கேட்டு என்ன சாவடிக்காதீங்க சுரேஷ். ஆண்டவா, யாரா? தலை, சின்ன தலை. தண்டம் எந்த தலைடா? தமிழ்நாட்டுல இருந்துன்னு தலை யாருன்னா கேக்குறீங்க? தெரிக்க விடலாமா? அஜித்தா. அப்புறம் சிம்பு. அந்த சின்ன பிள்ளை ஏன்டா வம்புகள் தூடுறீங்க? அதுக்கு அடுத்தது யாருப்பா? பேர் மறந்து. ரஜினி சாருக்கு ஒருத்தன் போட்டியா வந்தானே. வர்றவங்க எல்லாமே ரஜினிக்கு போட்டியா தானே வராங்க. அதுல யாரா? அவன் பேர்ல கூட ஒரு ஸ்டார் ஒன்னு இருக்குமே. மெகா ஸ்டார்? நஹி. சோலர் ஸ்டார்? లేదు. துலுக்கு ஸ்டார்? వద్దు. பிரியாணி ஸ்டார்? नहीं नहीं. 5 ஸ்டார்? कभी नहीं. 4 ஸ்டார்? டாப் ஸ்டார்? மேல வானத்துல கூட இவ்வளவு ஸ்டார் இல்லையடா. நீ சொல்ல வர்றது எந்த ஸ்டார்? இதுக்கு நடுவுல எங்கயோ தொங்கி நிறுது. தொண்டில இருந்து வர மாட்டேங்குது. ஷிட், பவர் கட் ஆகி போச்சு. எக்ஸாக்ட்லி ரைட். அவனேதான் பவர் ஸ்டார். யூ ஆர் ரைட். அப்சல்யூட்லி ரைட். பரவாயா? So, அஜித், சிம்பு, பவர் ஸ்டார், இவங்க 3 பேர் தான் வந்தாங்க. ஆமா, இந்த 3 பேர் தான் கரெக்ட் வந்தாங்க. Hey Jinda, pick up the mask, man. What uncle? Come on. ஆமா. யார் இது? மொட்டை. கழட்டுங்க மாட்டாங்க. Now. சேம் ஓல்டு மொட்டை. ஏண்டா மொட்டாங்களுக்கு மாஸ்க் போட்டாலும் போடலனாலும் யாருன்னு தெரியுது, ஆனா வந்தவங்க மட்டும் யாருன்னு தெரியல. இவருக்கு மாஸ்க் போட்டாலும் போடலனாலும் ஒரே மாதிரி தான் தெரிறாருங்க. அங்கிள், அவன் வாயை அச்சு ஒடிங்க. வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேசுவ நீ. Just dump him in the storeroom. இந்த வீட்டை உள்ள போறோம். பட் அங்கிள், தமிழ்நாட்டில் நம்ம கிட்ட இது வரைக்கும் ஏமாந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் லிஸ்ட்டும் எனக்கு வேணும். ஓகேண்ணா. சுரேஷ், எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. பலமுறை ஃபோன் பண்ணிட்டேன், ஆஃப்ல இருக்கு. எல்லா பணத்தையும் சுருட்டிங்கன்னு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ரமேஷ், 1000 குற்றவாளிகளை சந்தேகப்படலாம், ஒரு நிரபராதியை சந்தேகப்படலாமா? நம்ம மிஸ் பண்ண காசை நம்மள்ட்டே கொண்டாந்து கொடுத்தவன் கண்டிப்பா கூப்பிடுவான். அவன் கூப்பிடுறதெல்லாம் வெயிட் பண்ணி இருக்க முடியாது சுரேஷ். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. எப்படி? சப்போஸ் ஒருவேளை பை சான்ஸ் எல்லாம் ஒண்ணுதான், சொல்லி தொலைங்க. ஆப்போசிட் குரூப்ல மாட்டியிருந்தா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ரமேஷ். ஒன்னும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். வாங்க தேடுற வேலையை பார்ப்போம். ஒருத்தனை வழியில தேடலாம், வாழ்க்கை பல்ல தேட முடியாது. வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. கவலைப்படாதீங்க ரமேஷ், சபலங்கிற வார்த்தை உலகத்துல இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடும். போட்டோ வைக்கிறோம். ஹலோ, என் கார்ல ஒரு போட்டோ இருந்தது. என்ன விஷயம்? சின்ன மேட்டர் விஷயமா தான். என்ன மேட்ரு சொல்லுங்க. இதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது சார். எதா இருந்தாலும் நேரில் தான் சொல்ல முடியும். நீங்க நேரா கிளம்பி பீச் ரோட்டுக்கு வாங்க. சரி வரேன். சார், பெங்களூர் தக்காளி மாதிரி சார். சும்மா தக 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 தகன்னு மின்னும். நீங்க விரலை வச்சு நசுக்குனா போதும். ஓ அப்படியா? நாங்களும் நசுக்குவோம்ல. எதை? போலீஸ்காரன் எதடா நசுக்குவா? ரமேஷ், சொல்லுங்க சுரேஷ். எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா கூட பரவாயில்ல, புழிஞ்சு ஜூஸ் போட்டானுங்க சுரேஷ். பழனி ஆண்டவனே, எப்படிப்பானே, எப்படியாவது பதுக்கி வச்சிருக்க அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் எங்களுக்கு செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உன் சன்னிதானத்துக்கு நடந்தே வந்து 1000 மொட்டை போடுவோம். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அக்பர், இன்ஷா அல்லாஹ். ஏதாவது சொல்லுங்க ரமேஷ். சொல்றேன் சுரேஷ். அல்லாஹ், அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நானும் சுரேஷும் மறக்காம சவுதியில் இருக்கிற உன் மக்காவுக்கு பாத யாத்திரையாவே நடந்து வர. அல்லாஹ், ஏய், அவங்கள போய் கூப்பிடு.
எங்களை நேசிக்கின்ற நல்ல பரம தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, பரம பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம், ஜெபிக்கிறோம் உன் ஆண்டவரே. காலடியில் மன்றாடி கேட்கின்றோம். அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த நல்ல செய்தியோட நட்சத்திர பெருவிழாக்கு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹalleluya. ரிப ரிப ரிப்பா சலமன் பாப்பே. இயேசுவிடம் கேப்பியா ஆண்டவரே. ஹalleluya. ஏய் அண்ணன் கூப்பிடுறாரு. யார் அந்த நொண்ணே? ரமேஷ், சுரேஷ், என்ன கர்த்தரை கூப்பிட்டா காட்டு முனீஸ்வரர் வந்து நிற்கிறாரு? வணக்கண்ணா. குடும்பத்தில் பிரச்சனை குலதெய்வம் கோயிலில் போய் கும்பிடுவாங்க. நீங்கள் என்ன 2 பேரும் 3 சாமியை ஊந்து கும்பிடுறீங்க? என்னடா பிரச்சனை? இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிட்டா போதும். நீங்கள் என்னடா பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க? ஜாதி கலவரம், அட்டம் ரேப்பா? நான் ஒரு தடவை கூட அட்டன் பண்ணதே இல்லைண்ணே. அரசியல் பேசி உள்ள வந்துட்டீங்களா? அரிசின்னா வேலைன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்க அரசியல் பேச போறோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. கார்ல போட்டோ வச்சோம், அதுக்கு பிடிச்சி உள்ள போட்டாங்க. காரில் பாம் வச்சா தாண்டா இங்கே பிடிச்சிட்டு வருவானுங்க. வெறும் போட்டோ இல்லைண்ணே, டக்கர் போட்டோ. டக்கர் போட்டோவா? அது எதுக்கு அங்கே வச்சா? அதுக்கு தான். தெரியாதுமே நடிக்காதீங்க. எவ்வளவு காம்பவுண்ட் ஏறி வச்சிருப்பீங்க. நீங்க பார்க்காததான் மகாநதி. லேட்டாக புரியணும். அவருக்கு ஒரு போட்டோ வேணும் போல. மாமா பசங்களாடா நீங்க? சுரேஷ், ரமேஷ், they called uncles. அண்ணா, இந்த வேலை எங்களுக்காக நாங்க பார்க்கலண்ணே. பண்றது ஃப்ராடு தானா? இதுல என்னடா ஃபிளாஷ்பேக்கு? நிஜமானே, நட்புக்காகத்தான் நாங்கள் அந்த வேலையை பார்த்தோம். பரவாயில்ல ஃபீல் பண்றாரு. நட்புக்காக? ஆமாண்ணே, எங்க ஃப்ரெண்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக நானும் என் நண்பன் ரமேஷும் மாற்றி ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து கெஞ்சினோம், கதறலாம். யாருமே எங்களை மதிக்கலை. அந்த குழந்தைய காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் காரில் ஃபோட்டோ வச்சோம். அப்படி போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுருச்சு. உங்களை பார்க்க ரபடி வேஷத்தில் இருக்க மகாநதி சங்கர் மாதிரியே இருக்கீங்க. நீங்க தான் அந்த ரோபோ சங்கரை காப்பாத்துறீங்க. சங்கர் மகாநதிய எந்திரி. இப்படி நட்புக்காக மானத்தை இழந்து மாமா வேலை பார்த்தவங்களை இப்பதான் நான் பார்க்கிறேன். உங்களை மாதிரி ஒரு நட்பை இனி இந்த உலகம் சந்திக்கவே தளபதி. அந்த போன கூட. ஹலோ சொல்லுங்க. ஐயோ லாயர், நமக்கு வேண்டியப்பட்ட பசங்க உடனே வெளியே வரணும். என் சொத்து பத்து அழிஞ்சா கூட பரவாயில்லையா, அவங்க 2 பேரும் வெளியே வரணும். என்ன கேஸ்ன்னு சொல்லுங்க, ஃபைல் பண்ணிடுவான். அல்லாதீங்க தலைவர, விஷயத்துக்கு வாங்க. நட்புக்காக மாமா வேலை பார்த்துட்டு உள்ள வந்துட்டானுங்க. தலைவர, நீங்க சொன்னது ஒன்றும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. யோ, நட்புக்காக மாமா வேலை பார்த்துட்டு உள்ள வந்துட்டானுங்க. மானத்தை ஹை ஸ்பீட்ல பறக்க விட்டார் ரமேஷ். ஊசி போட போறேன், பயப்படாத. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. குழந்தைக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. நீங்கள் இந்த கண்ட பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. அதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இப்படி ஆயிருக்கு. ஈனோ அப்பப்போ கலக்கி கொடுங்க, சரி ஆகிடும். சரிங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஃபீஸு எவ்வளோ? 500. தம்பி இருக்கா? வச்சிருக்கேன். தேங்க்ஸ். வரேன் டாக்டர். தேங்க்ஸ். என்னடி பழக்கம் அது? கண்டதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு டாக்டர் சொன்னது கேட்டல, பாக்கெட்டில் வர அவ்வளோ ஃபுட்டும் பாய்சனா. உனக்கு என்னவோ பாக்கெட் மணிலாம் கிடையாது. படிப்பில் இருக்க மாதிரி சாப்பாடு விஷயம் கரெக்டாக இருந்தமே, இல்லாட்டி மாமா அவங்ககிட்ட பேச மாட்டேன். என்ன பேச்சே காணோம்? சிவாஜி இருக்காரா? எந்த சிவாஜி? இவர்தான். ஓ, சிவா தம்பியா? 10 வருஷத்துக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப பாண்டிச்சேரியில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சிக்கிம் நாட்டில் ஒரு ரூபா வந்திருக்கு, கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா? அவர் அட்ரஸ் தெரியுமா? அட்ரஸ் எல்லாம் தெரியாது, ஃபோன் நம்பர் இருக்குது, தட்டுங்களா? என்னாச்சு மோட்டாங்கோ? அவன் வீட்டை காலி பண்ணி 10 வருஷம் ஆச்சான். எங்க இருக்கானா இப்போ? பாண்டிச்சேரியில் டிரைவரா இருக்கானா. அட்ரஸ் இல்லைனாங்க, நம்பர் கொடுத்தாங்க, அதுவும் சுவிட்ச் ஆஃப்ல வருதுங்க. ஏய், பாண்டிச்சேரிக்கு வண்டியை விட்றா. ஹலோ.
பாரு. ஸ்ட்ரைட்டா நம்மளே பார்க்குறேன். சைட் அடிச்சு தெரிஞ்சு போச்சோ. எந்திரிச்சு வரா. மாட்டா ஆங்கிரி போய் சொல்லாடு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நீ என்னை இப்படி அவாய்ட் பண்ற? நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல. உன்னை பிடிச்சதுனால தான் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். சம்பந்தம் இல்லாம டாக்கிங்கா இருக்கு. என்ன பார்த்து தான் பேசுறாளா? உனக்கு என் மேல லவ் இருந்ததுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. லவ்வா? உன் லவ்வ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு என் அப்பா கிட்ட போய் சொன்னேன்? கேண்டிட் கேமரா ஷோவா? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா ஐம் சாரி. எங்க அப்பா அப்படி நடந்துட்டதுக்கு என்ன அவாய்ட் பண்ணாத. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? இவ்வளவு கேளு தெரியும். என்ன லூசாட்ட பேசுறா? இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணாத. ஐம் ரியலி சாரி. ஐ லவ் யூ. கன்ஃபார்ம் லூஸ் தான். ஒரு நிமிஷம். எதுக்கு நம்மள தனியா கூப்பிடுறான்? இவங்க ஏதாவது கன்ஃபியூஷன்ல இருக்காங்களா? காதல் கன்ஃபியூஷன். லவ்னாலே பிரச்சனை தாங்க. எல்லாம் சரியாயிரும். வரேன். என்னடி கண்டுக்காம போறான்? அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காண்டி. நீ அவன் பின்னாடி போன. அவன் தானே உன்னை தேடி வந்தான். அதே மாதிரி வருவான். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம். சொல்லி முடிக்கல அதுக்குள்ள சார் வந்துட்டாரு. இந்தாங்க பாண்டிலேயே பெஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட். இவர்கிட்ட அவங்களை கூட்டிட்டு போங்க. எல்லாம் சரியாயிரும். ஏதாவது ஹெல்ப்னா என் நம்பர் இருக்கு, எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? பாய். என்னடி சொன்னா? நம்மள லூசுன்னு சைக்கியாட்ரிஸ்ட பார்க்க சொல்லிட்டு போறான்டி. நாம அவனை டார்ச்சர் பண்ணோம்ல, அதோட ரியாக்ஷன் தான் எல்லாம். இவரு நம்மள கலாய்க்கறாராம். இவனை சும்மா விடக்கூடாது. ஏய், சோ வண்டி வந்துச்சுல, அந்த பக்கம் பாக்குற மாதிரி. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? எல்லாம் ஊர் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். நார்மலாக நடிக்க வராது. எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியல. ஐயோ, லூஸை தான் லவ் பண்றாங்க. வரான். காதல் ப்ராப்ளத்துக்கு என்ன காரணம்? ரெடி ஆக்ஷன். ஏன்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டற? லவ் யூ. உன்னை எவ்வளவு லவ் பண்ற தெரியுமா? 6 மாசம் பிரெண்ட் தான சுத்திட்டு இருக்கேன். வாட் இஸ் திஸ்? 6 மாசம். ஏய் ரோஸ் கிழிச்சு போட்ட. இது பாரு. ஏய் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி. லவ் பண்றீங்க. வர்ஜின் பசங்க சாப்பிடணும். சும்மா ஓடாதீங்க. ஏய் செல்ஃப் பண்ற. அவன் பாக்கலாம். நீ ஓட நடிற. ஸ்டிக்கில போடு. உன்னை இவன் 6 மாசம் என் பின்னாடி சுத்த சொல்லுது. ஏய் இது பாரு என்ன பத்தி. செல்ஃப் ஸ்டிக்கில போடு. அச்சு மூஞ்சி ஊத்துறேன் இரு. என் ஹார்ட்ல இங்க வாங்க. உடுங்க பஸ். நீங்க பஸ் கூட்டி போறீங்க. செருப்படி வாங்குறதுக்கு கால் டாக்ஸி பிடிச்சு வந்தீங்க. என்ன பாஸ் பண்றது? பொண்ணுங்களா நம்மள ஏமாத்திட்டே இருக்காங்க. வாங்க முடியல. பாருங்க எப்படி பாக்குறானே. ஒரு நிமிஷம். பாட்டி நம்பிச்சு போல இருக்கு. உங்க பேர் என்ன? அதுவே தெரியாதா? மாட்னியா? அஞ்சலி. அஞ்சலி பாப்பா, உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி பறவை முனியம்மா இருக்காங்களான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ராங் நம்பர்னு கட் பண்ணுவேன். கட் பண்ணுவீங்கல்ல? அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னா பிடிக்கலங்க, எனக்கு வேணாம், ஐ எம் சாரி, கிளம்புங்கன்னு சொல்லலாம்ல. அதை விட்டு இப்படி திரும்பி லுக்கை விட்டு 6 மாசம் பின்னாடி அலைய விட்டு இப்படி செருப்பால் அடிச்சு பப்ளிக்ல நியூசன்ஸ் பண்ணக்கூடாது. தத்துவம் செம்மையா இருக்கு. உங்களுக்கு பின்னாடி சுத்துற வரைக்கும் தாங்க இந்த மரியாதைலாம். சீத்து போன்னு கிளம்பிட்டானுங்கன்னா நீங்க போடுற சீன்லாம் வேஸ்ட். நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தாங்க சொல்றேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. ஓகே? என்னடி இப்படி பேசிட்டு போறான்? பிரதர் என்ன இப்படியே சேர்த்து வச்சிருக்கேன் பிரதர். அவ இல்லைன்னா நான் உயிர் வாழ முடியாது பிரதர். இதுதான் பிரதர் பசங்களோட வீக்னஸ். அவ இல்லாம என்னாலன்னு ஆரம்பிச்ச எவனும் வாழ்க்கையில உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல பிரதர். 6 மாசமா ஃபாலோ பண்றேன் பிரதர். ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. 6 மாசமா அலையிற அளவுக்கு இந்த உலகத்துல ஒரு அழகையும் இல்ல. இல்ல பிரதர், இப்ப மாட்டுவான நம்பிக்கை இருக்கு பிரதர். யோ, பொண்ணு மாட்டுவான்னு ஏன் சொல்ற? உண்மையா மாட்டுறதுனால தான். ஓரா சீனை போடுறால, இவளோட பெட்டர் ரசகுல்லாவை பிடிச்சிட்டு வந்து இவளுக்கு முன்னாடி சீனை போடு. சரி பிரதர். மீட்டர் காசு கொடுங்க, கிளம்பணும். வரான் ஏதோ பேசுறான், காசு வாங்கிட்டு போறான், வேலைக்கு ஆகுது போல இருக்கு. அவனுக்கு ஈகோ ஓவரா நடிக்கிறான்ல, அவனுக்கு இந்த டோஸ் பத்தாது. அடுத்த தடவை ஸ்ட்ராங்கா கொடுக்கலாம். சுரேஷ், நம்ம மானத்தை வாங்கின மகாநதிக்கு கோடி நன்றி. ஒன் ஆரஞ்சு ஜூஸ். சுரேஷ், ரமேஷ், பாசு, அந்த திருப்பதி ஏழுமலையா நம்மளை கைவிடலப்பா. யாரு ஒரு டைப்பா இருக்கானே. பாஸ் எப்படி இருக்கீங்க? கை கொடுங்க பாஸ். நீங்க? ஆல் இஸ் வெல்.
மற்ற விஷயங்கள்லாம் சேஃபாக இருக்குல்ல? உங்களை எத்தனை முறை ட்ரை பண்ணேன் பாஸ், ஃபோனில் பிடிக்க முடியல. சார் ஜூஸ். ஜூஸ் சாப்பிட்றீங்களா? நல்லா கெட்டியா தெரிஞ்ச மாதிரி பழகுறாங்க. நம்ம கஸ்டமராக இருப்பாங்களோ? நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். சுரேஷ், ரியாக்ஷன் தப்பாக இருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க. ரமேஷ், உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான். பாஸ், எங்களை தெரியுதா? எதிரிலே உட்காந்து தெரியுதான்னு கேட்குறானுங்க. தெரியுதே. சார் ஜூஸ். பாஸ், பணம் இருக்குல்ல? ஊசியில் ஜூஸ் குடிக்க வந்தவங்களாட நீங்கள் எங்க இருக்கு? எங்க இருக்கு? சுரேஷ், ரமேஷ், look at the back. He told code word. Code word? பாஸ், மொத்த பணமும் எங்க இருக்கு? மொத்த பணமாம்மா? வாங்க. நீங்க கேட்ட மொத்த பணமும் தோ அங்க இருக்கு. வேணுங்கிற அளவுக்கு எடுத்துங்க. ஏய், என்ன நக்கலா? போடுங்க சுரேஷ் அவனை. டேய், யாரா நீங்க? யாருன்றா? ஏய் சுரேஷ், நான் தான் முதல்ல சொன்னேன் இவன் ஃப்ராடுன்னு. நீங்க தான் காஜல் அகர்வாலோட அண்ணன் பையன், ஆகாயத்தோட அண்ணன் தம்பின்னு சொன்னீங்க. அது சகாய ரமேஷ், கரெக்ஷன் பண்ற நேரம் அது. ஜஸ்ட் மிஸ்ட். திருட்டு களவாணி பசங்க என் பணத்தை அடிச்சது இல்லாம ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கிட்ட என்ன மாட்டி விட்டு என் கண்ணை காலி பண்ணிட்டீங்களேடா. தம்பி, உங்களையும் ஏமாத்திட்டானுங்களா? இந்த துப்பாக்கியில இருக்கிற எல்லா குண்டும் அவனுங்களுக்கு தான். என் துப்பாக்கிக்கே வேலை இல்லாம பண்ணிட்டானுங்கல்ல, இவனுங்களை கொல்லாம விட மாட்டான் தம்பி. இவனுங்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, போலீஸ்ல மாட்டி விடுங்க. பக்கா ஃப்ராடு பசங்க. திருட்டு பசங்களா இவனுங்க? எவ்வளோ டெக்னிக்கலாக ஏமாத்துறானுங்க. உஷாரா இருக்கு. சுரேஷ், ரமேஷ் மேல எனக்கு பயங்கர கோவம் சுரேஷ். நான் தான் அப்பயே சொன்னேன், அவன் மூஞ்சியை பார்த்தேன்னா அவன் ஃப்ராடுன்னு. அவன் பக்காவா பிளான் பண்ணி தான் நீ கார்ல நம்மளை குதிக்க வச்சிருக்கான். காட்டுறேன் நான் யாருன்னு அவனுக்கு.